ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான மட்டன் கோலா உருண்டை மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மட்டனில் நிறைய விதமான ரெசிபி செஞ்சுருப்பாங்க. அதில் இந்த மட்டன் கோலா மஞ்சூரியன் ரொம்ப ஸ்பெஷல். இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணுறதுக்கு சாசஸெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பிரியாணி, புலாவ், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் கோலா உருண்டை மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க. மட்டனை கொஞ்சம் கூட பீஸாக இல்லாமல் இது மாதிரி நல்லா சாஃப்டாக கொத்தி வாங்கிக்கோங்க. அதை இப்போ 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு சல்லடையில் கொட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 3 பல் பூண்டு, கூடவே ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவருக்காக ஒன்று சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இது கூட நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியை உள்ளே சேர்த்துடலாம். மட்டனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4-5 சுற்று விட்டீங்க அப்படின்னாலே போதும், அரைப்பட்டுரும். இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மட்டனை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் இந்தளவுக்கு மட்டன் அரைப்படும். பாருங்கள், ரொம்பவே நைஸாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே பீஸாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிற போது நமக்கு மட்டன் கோலா உருண்டை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகும். அதுக்காக தான். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நம்ம மட்டன் அரைக்கிற போதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ மட்டன் பீசஸை ஃபஸ்ட்டே வேக வைக்க வேண்டியது கிடையாது. இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே மட்டன் பீசஸோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் இந்தளவுக்கு நல்லா திக்கான மாவு பதத்தில் கிடைக்கும். அவ்வளோதான். இதை இப்போ சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கோலா உருண்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மட்டனையுமே சின்னதாக உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டன் கோலா உருண்டையை உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் மட்டன் பீசஸ் எல்லாம் உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்டவ் ஹையில் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மட்டன் பீசஸ் சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி அப்பப்போ 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே நமக்கு ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலிருந்து வடித்த தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மட்டன் கோலா உருண்டைகளையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின 5 பல் பூண்டு, அப்புறம் பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறோம், அதனால் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போனதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ மஞ்சூரியனுக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட குடைமிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பெரிய சைஸில் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான், இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. ரொம்பவே திக்காகிடக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மட்டன் கோலா உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தூவி விட்டுருங்க. கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பொருளுமே கோலா உருண்டையோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு இந்த உப்பு புளிப்பு காரம் இது எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம சாசஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா
மசாலா எல்லாமே கோலா உருண்டையில் நல்லா கோட்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் கோலா உருண்டை மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மட்டன் கோலா உருண்டை மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.